ஹாய். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து டேபிள் டாப் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த டேபிள் டாப் மிஷின் வந்துட்டு அந்த ஹெவி டியூட்டி இந்த மாதிரி பவர் மிஷின் மாதிரி வந்து வருமா, லைஃப் வருமா, நீங்கள் அதை ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ தான் இது. அவங்களுக்கான ஒரு சின்ன ரிப்ளை மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். என்னென்னா வந்துட்டு ஹெவி டியூட்டி மிஷின் அப்படின்னா அது வந்து அயனில் இருக்குங்க. அதுதான் பேசிக். அதில் வந்து நம்ம ஒரு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது அடிக்காமல் சூடோ இது எதுவுமே ஆகாது. அது ஆயில் வந்து அதுக்கு தேவையான ஆயில் வந்து அதுவே எடுத்துக்குது இல்லைங்களா. அதனால் வந்து அது நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நம்ம பெரிய மிஷினுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டேபிள் டாப் நான் எதுக்கு வாங்க சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொட்டிக் வைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கலாம். உங்ககிட்ட பொட்டிக் வைக்கிறீங்கன்னா கடை ரெண்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக மிஷின் வாங்கிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைனா 2-3 மிஷின் போட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் சொல்கிறது என்னென்னா, பிகினர் நான் இப்போ எனக்கான ட்ரெஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நான் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. எனக்கு நானே என்னோடய ப்ளவுஸு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தோடனே டேபிள் டாப் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுலேயே ஓவர்லாக் ஜிக்ஸாக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறதுக்குனாலும் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை என்ன ஒர்க்கு பண்ணுற ஓவர்லாக்கு ஜிக்ஸாக்குன்னு சொன்னாங்களா, உருட்டி அடிக்கிறது எல்லாமே அந்த ஒரே மிஷின் எடுத்து டேபிள் மேலே வச்சோம்னா இடத்தையும் அடிக்காது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டேபிள் மேலே எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் அந்த மிஷின் வந்துட்டு கொஞ்சம் லைஃப் வருமானு கேட்டால் கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. ஒரே தடவை 3 மணி நேரம் 4 மணி நேரம் அடிச்சிங்கன்னா அந்த மிஷின் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஏன்னா அது வந்து ஃபைபர் தானுங்க, பிளாஸ்டிக்கு. நம்ம தூக்கி வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்காகவும் நம்மளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்லேயே ஒரு மிஷின் வச்சுக்கிறதுக்காக வந்து அந்த மிஷின் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினர் நீங்கள் வந்து என்னோடய சின்ன சின்ன ரெடிமேட் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், என்னோடய சின்ன ஒரு ப்ளவுஸ் எப்பாவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு ப்ளவுஸ் தைப்பேன், இல்லை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேபிள் டாப் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆயில் விட்டு ரொம்பவும் ஆயில் விடக்கூடாது. அந்த பாபின் கேஸ் கிட்ட மட்டும்தான் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு மட்டும்தான் ஆயில் விட சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த அயனில் இந்த மிஷின் பவர் மிஷின் ஏன் வாங்க சொல்ல அப்படின்னா வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியும். வேறு எந்த ஒர்க்குமே நம்மளுக்கு கிடையாது. இதில் ஃபேஷன் மேக்கர்னு சொல்லுவாங்க அந்த டேபிள் டாப்பை. அதை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. நம்மளே எடுத்து வச்சு ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம், நீட் ஃபினிஷிங்கும் வந்துடும் நம்மளுக்கு. இந்த ஒரே மிஷின்னா அது வந்துட்டு நம்ம தைச்சி எடுத்து நம்ம ஓவர்லாக் பண்ணாமையோ இல்லை ஜிக்ஸாக் எல்லாம் பண்ணாமையோ நம்ம போட்டோம் அப்படின்னா 2-3 வாஷ் பண்ணதுக்கப்புறம் நூல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மிஷின் வாங்குறது பெஸ்ட்டு தான், லைஃப் வரும் நம்மளுக்கு. எத்தனை வருஷம் கழிச்சாலும் அது கெட்டு போட பொருள் கிடையாது. ஆனால் டேபிள் டாப்புங்கிறது வந்து நம்மளுக்கு பிகினருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரே மிஷினில் எல்லா ஒர்க்குமே. அதனால தான் அதுக்கு பேர் ஃபேஷன் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் வாங்குறீங்க, ஒரு பிகினர், எனக்கு மட்டும் நான் தைக்கணும், வெளியே யாருக்கும் நான் தைச்சி கொடுக்க போகிறதில்ல, எனக்காக என்னோடய ட்ரெஸ்ஸை நான் தைச்சிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேபிள் டாப் வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதில் என்ன மிஷின் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இந்த மிஷின் வந்துட்டு ஒரு 10க்குள்ளே 10,000 ரூபாய்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னா உஷாவில் வந்து பேசிக் மாடல் வாங்கிக்கலாம். ஏன் உஷான்னு சொல்கிறேன்னா அதுக்கு வந்து சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பிரதர் சிங்கர் அப்படின்னா வந்து சர்வீஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் விசாரித்து பார்க்கும்போது என்ன கம்பெனி பெஸ்ட் மிஷினை விட நம்மளுக்கு சர்வீஸ் கிடைக்குமா, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குமா, ஆள் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கணும். மிஷின் நல்லா இருக்குது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிடக்கூடாது. அந்த மிஷின் வாங்கினாங்கன்னா அது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உஷாவை வந்துட்டு 2-3 ஷாப்பில் வந்துட்டு அவங்க கால் பண்ணி புக் பண்ணாவே நம்ம என்ன பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அதை வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சொன்னோம்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் நான் உஷான்னு சொல்கிறேன். உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக 30,000 25,000க்குள்ளே வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரதர் சிங்கர்லேயே நிறையா நல்ல மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே நிறைய 30-40 மிஷின் ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே நிறையா இருக்குது. அதில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஒரு அந்த மிஷின் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை. எம்ப்ராய்டரி நீங்களே பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம், ஓவர்லாக் பண்ணிக்கலாம், ஜிக்ஸாக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்கள் பட்ஜெட் வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 30,000க்குள்ளே அப்படின்னா சிங்கர் பிரதருக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு சர்வீஸ் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மிஷின் என்கிட்ட இல்லை.
என்கிட்ட சிங்கர் தான் உஷா தான் இருக்குது. அதனால தான் நான் உஷா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து என்ன மிஷினோ அதை நல்லா விசாரிங்க. 2-3 தடவை போய் பாருங்கள், 2 கடை ஏறி இறங்குங்க. ஆன்லைனில் மட்டும் தயவு செஞ்சு மிஷினை வாங்கிடாதீங்க. நேரில் போய் உங்களுக்கு 2-3 தடவை ஸ்விட்சு போட்டு காமிக்க சொல்லி உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மிஷின் வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு ஆன்லைனில் புக் பண்ணி எந்த மிஷினுமே எந்த பொருளையுமே சொல்கிறேன் நான், எதுவுமே ஆன்லைனில் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக போய் கடையில் 2 கடையில் விசாரித்து அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். எதுவுமே போய் ஆன்லைனில் இருக்குது வந்துடுது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த கமெண்டருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மிஷின் என்ன வாங்கணும் அப்படின்னு நீங்கள் 2-3 பேத்துக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹெவியான இருக்கிற மிஷின் பார்த்து ஒரு மெரிட்டோ உஷாவோ அந்த மாதிரி பெடலிங் மிஷின் வாங்கிக்கோங்க. அதுலேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் மட்டும் போதும், எனக்கு வேறு எது ஓவர்லாக் ஜிக்ஸாக்லாம் தேவையில்லை அப்படின்னா, லைஃப் லாங் எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவர் மிஷினோ இல்லை அயனில் இருக்கிற எந்த மிஷினோ ஹெவி டியூட்டி மிஷினோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஓவர்லாக் நான் பண்ணணும், ஜிக்ஸாக்கும் நானே பண்ணிக்கணும், எம்ப்ராய்டரி நெக் லைனில் வர சின்ன சின்ன பீஸ் எம்ப்ராய்டரியெல்லாம் நானே பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன போகலாம் அப்படின்னா நான் டேபிள் டாப் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது ஒன்று இருந்தாவே போதும், எந்த டேபிளாக இருந்தாலும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. உங்களுக்கு மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேபிள் டாப் வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்து வெளியே எனக்கும் தைச்சிட்டு என் ரிலேட்டிவ்ஸுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் தைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெவி டியூட்டியாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த டேபிள் டாப்பில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் அந்த மிஷின். அதுதான் ஒரு ஃபால்ட்டு. சும்மா நம்ம எம்ப்ராய்டரி 2-3 ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் நம்மளுக்காக அப்படின்னா அந்த டேபிள் டாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் 2-3 மிஷினோட ரிவ்யூ வேணாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிப்ளை கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மறுபடியும் ஏதாவது டவுட்னால் சொல்லுங்கள், நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.